நீ என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு வந்துட்டா என்னால வர முடியாதா? உன்னை தேடி எப்படி வந்தேன் பாத்தியா? இங்க ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க. அப்படியா? கவலைப்படாத. உன்னை கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லு. கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியா சொல்ற? நான் உனக்கு வேண்டாமா? உன்னை வேணான்னு சொல்லுவாங்களா? இல்ல கமலிதான் உனக்கு வேணுமா? கமலிய நான் இன்னும் தொட்டது கூட கிடையாது. அப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருந்ததுன்னு வையே, அறுத்துருவேன். பார்த்து வணக்கம்மா. படுக்கிறதுக்கு சீக்கிரம் பெட்ரூம் ரெடி பண்ணி வை. சரிங்கம்மா. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? வா, மேல ரூமுக்கு போலாம். உனக்காக நான் இந்த வீட்டையே விலைக்கு வாங்கியிருக்கேன். நீ இல்லாம என்னால அங்க இருக்க முடியல, அதான் தேடி வந்துட்டேன். நானும் அப்படிதான் உன் நினைப்பாவே இருந்தேன். சரி, இப்ப நீ எனக்கு வேணும். நான் ரொம்ப மூட்ல இருக்கேன். இப்ப வேணா ராதா. ஏன்? எனக்கு பயமா இருக்கு ராதா. ராதா, என்னால முடியல. எனக்கு நீ வேணும். தேடி உங்க மாமா வந்திருக்காருன்னு. அதுவும் அங்க இருக்காரு. மாமா, வாங்க மாமா. ஐயா, அடடே பாப்பா கண்ணன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. நம்ம ஊருக்கு போயிட்டு இப்பதான் வரியா? அங்க எல்லாரையும் பாத்தியா? எப்படிப்பா இருக்காங்க? ஆமா, வேலை விஷயமா வெளியூருக்கு நீ போக போறியாமே, அதனாலதான் நான் உன்னை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வெளியூர் போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட சொல்லாமல நான் போயிடுவேன். நான் உன்னை பழைய வீட்டுல பார்க்கலான்னு போயிருந்தேன். நீ அங்க இல்ல, நீ புது வீட்டுல இருக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? இந்த லெட்டரை கொஞ்சம் படிக்கண்ணா. புனிதா என் பெரிய பொண்ணு. புனிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா அப்பா எழுதியிருக்காங்க. அதோட புனிதாவுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. எனக்கு எந்த வேலையும் கிடையாது, இருக்கிறதுக்கு வீடு கூட கிடையாது. நான் எப்படி புனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என் பொண்ணை நல்லபடியா வச்சு காப்பாத்துவ. இந்த ஊர்ல உனக்கு இல்லாத வேலையா? ஏமாமா, வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்ம புனிதாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல? அது இல்ல மாப்பிள்ள, நிறைய இடத்துல இருந்து வந்து என் பொண்ணை பார்த்தாங்க.
இப்ப கூட நம்ம காளிதாஸ் அவங்க பையனுக்கு பார்த்து பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் என்னாச்சு? 50 பவுன் கேட்டாங்க. என்னால முடியல மாப்ள. நீங்க போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். புனிதாக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணலாம். நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல, நான் அதுக்கு வேற ஏற்பாடு செஞ்சுட்டு வரேன். இவர் உனக்கு சித்தப்பா மாதிரி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நகருங்க நகருங்க, வழி விடுங்க. வணக்கம். வழி விடுங்க. வணக்கம். தள்ளி நில்லுங்க. சொந்தக்காரங்க இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பிறந்த இந்த வீடு மட்டும்தான் இங்க இருக்கு. ஆனா என்னை பெத்தவங்க யாருமே உயிரோட இல்லை. இந்த வீடு மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட சொத்து. என் சின்ன வயசுல எங்க அம்மா அவங்களோட தம்பி மக புனிதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல வேத வாக்கா வச்சுக்கிட்டு என்னை பொண்ணு பார்க்க வர வச்சுட்டாங்க. ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு. புனிதா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், பர்சனலா. மாப்பிள்ள அந்த மாதிரி இங்க யாரும். அப்ப நான் போறேன். பரவாயில்ல, பேசுங்க. வாங்க வாங்க, போலாம் போலாம், வாங்க போங்க போங்க. புனிதா, நீ பயப்படாத. நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நீ யாரையாவது விரும்பியிருக்கியா? உன் மனசுல யாராவது இருந்தா தைரியமா சொல்லு. பயப்படாத. எனக்கு காளிதாஸ் அவங்க பையனை தான் கட்டி வைக்க பேசினாங்க. நல்ல பையன், நமக்கு சொந்தம். அவனை உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாத. ராதாவை அவங்க அம்மா வறுமைக்காக 50,000 ரூபாய் ஜமீன்தாருக்கு வித்ததுனால அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. அதே மாதிரி கமலியோட அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வசதி இல்லாததுனால அவளோட வாழ்க்கையே தடமாறி போயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே பணம் தான் காரணம். இந்த புனிதாவையாவது அவ ஆசைப்பட்டு மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கணும். அதுக்கு பணம் தடையா இருக்கக்கூடாது. நீங்க காளிதாஸ் முகர்ஜி தானே? ஆமா, நான் தான் காளிதாஸ் முகர்ஜி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ யாரு, என்ன பேசணும்? என்னோட பேரு கண்ணன். நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க 2வது மகனோட கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும். என்ன சொல்லு. சந்திரசேகர் முகர்ஜியோட பொண்ணு புனிதாவை உங்க பையனுக்கு கல்யாணம் பேச முடிச்சு அது நின்று போச்சு இல்லையா? ஆமா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? எவ்வளவு அழகான பொண்ணு, நல்ல குடும்பம், இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தகுதின்னு ஒண்ணு வேணும் இல்ல. இந்த காளிதாஸ் குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு ஒரு தராதரம் வேணும் இல்ல. தகுதி நீங்க எதை நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர போற மருமக எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும்.
படிச்ச பொண்ணா வசதியோட என் பையனை கட்டிக்க எத்தனையோ பேர் கியூல நிக்கிறாங்க. அது உனக்கு தெரியுமா? அதான் உங்க பையனுக்கு 50 பவுன் விலை பேசி வச்சிருக்கீங்களே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான உங்க பையனோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. நான் கூட அதிகமா எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நீங்க கேட்டத நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆச்சரியமா இருக்கு. சம்பந்தமே இல்லாம நீ வந்து கொடுக்கறேன்னு சொல்ற. அந்த குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ யாரு? நீ எதுக்கு கொடுக்கறேன்னு சொல்ற? என்னோட மாமா பொண்ணு தான் அந்த புனிதா. உங்களோட தகுதிக்கும் உங்க பையனுக்கும் விலை கொடுத்து நான் சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு தேவை பணம், அதை யார் கொடுத்தா என்ன? அதுதானே தகுதி நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக இந்த கல்யாணம் நிக்க வேண்டாம். வரதட்சணை வாங்கலன்னா உங்களோட தகுதி குறைஞ்சிரும் நினைக்கிறீங்கல்ல? எனக்கு உன் பணம் தேவையில்லை. அப்ப இந்த கல்யாணம் நடக்கும். என் பையனுக்கும் அந்த புனிதாவுக்கும் கல்யாணம் நிச்சயம் நடக்கும், வரதட்சணை இல்லாம. இந்த காளிதாஸ் முகர்ஜி கௌரவத்தை விட்டுட்டேன். உன் பேச்சை கேட்டு நான் மாறிட்டேன். வரேன்.